இந்த காலை வேளையிலும் தேவன் நம்மத்திலே எழுந்தருளி இருக்கிற நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். 62ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவராலே என் ரட்சிப்பு வரும் என்று இந்த சங்கீதக்காரனுடைய வார்த்தை a word of hope, நம்பிக்கையின் வார்த்தையாக இருக்கிறது. 42ஆம் சங்கீதத்திலே மானானது நீரோடைகளை வாஞ்சிக்கிறது போல என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது என்று அந்த சங்கீதக்காரன் ஆரம்பித்து 8ஆம் வசனம் 11ஆம் வசனங்களிலே என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் தேங்குகிறாய் என்று அவர் கொண்டு வருகிறார். 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், நீ ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும், என் முகத்துக்கு ரட்சிப்பும், என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். திரும்ப வாசிங்க அந்த பாயிண்ட். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும், என் முகத்துக்கு ரட்சிப்பும், என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். என் முகத்துக்கு ரட்சிப்பு என்பது அவருடைய நம்பிக்கை என்று சொல்ல வருகிறார். ஹோப். கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன என்றால், நம்மை தேவன் சுவிசேஷத்தின் நம்பிக்கையிலே அழைத்திருக்கிறார். நம்முடைய விசுவாசம் எப்படி வந்திருக்கிறது? 119ஆம் சங்கீதத்திலே 25ஆம் வசனத்திலே நீர் என்னை நம்ப பண்ணின உம்முடைய வசனம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இந்த நம்பிக்கை விசுவாசம் எல்லாம் நமக்கு தேவனாலே கொடுக்கப்பட்டது. ஒரு இயற்கையான ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கிறது. தேவனை அறிந்தவர்களுக்குள்ளும் அறியாதவர்களுக்குள்ளும் இயற்கையாக ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் இந்த நம்பிக்கையை நமக்குள்ளே உருவாக்குகிறவர் தேவன் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நீர் என்னை நம்ப பண்ணின உம்முடைய வார்த்தைகள், உம்மிடத்தில் எனக்கு ரட்சிப்பு இருக்கிறது, என் ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிறது, அவராலே எனக்கு ரட்சிப்பு வரும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய வாழ்க்கையிலே அவனுடைய நம்பிக்கை எல்லாம் தேவன்தான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கே பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அந்த அறிவு தான் நமக்குள்ளே அந்த நம்பிக்கையை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. அன்பிற்கு ஒரு அடிப்படை என்ன என்றால், அறிவுதான் அடிப்படையாக இருக்கிறது. எந்த அளவுக்கு நாம் தேவனை அறிந்திருக்கிறோமோ, எந்த அளவுக்கு தேவன் நம்மை அறிந்திருக்கிறாரோ, அதில் தான் தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவின் அன்பின் அளவு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இப்பொழுதும் நம்பிக்கை அன்பு என்றுதான் முடிக்கிற. இப்பொழுதும் விசுவாசம் நம்பிக்கை அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது, இதில் அன்பே பெரியது என்று கொண்டு வருகிறார். இந்த அன்பு இருந்தால்தான் நீங்கள் விசுவாசிக்க முடியும். இந்த அன்பு தான் இந்த விசுவாசத்துக்கு அடித்தளமாக இருக்கிறது. இந்த அன்பு தான் இந்த நம்பிக்கைக்கு அடித்தளமாக இருக்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்திலே இப்பொழுதும் தேவன் தம்முடைய அன்பை பரிசுத்தாவின் மூலமாக நம்முடைய இருதயத்திலே ஊற்றுகிறார், அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தேவனுடைய அன்பு பரிசுத்தாவின் மூலமாக நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டதுதான் அந்த நம்பிக்கை, வெட்கப்படுத்தாத அந்த நம்பிக்கைக்கு காரணமாக இருக்கிறது. இந்த நம்பிக்கையின் ரகசியத்தை கொலோசியர் 1ஆம் அதிகாரத்திலே கொண்டு வருகிறார். இந்த நம்பிக்கைக்கு ஒரு ரகசியம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த ரகசியத்தை அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாக கொலோசிய சபைக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வசனங்களிலே இது எழுதப்பட்டிருக்கிறது. 25ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதியிலே அந்த நம்பிக்கையை அவர் சொல்லுகிறார். அந்த நம்பிக்கையின் ரகசியத்தை அவர் சொல்லுகிறதை நாம் வாசிக்க கேட்கலாம். 27 1ஆம் அதிகாரம் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்து நமக்குள் இருப்பதுதான் அந்த ரகசியம் என்று கொண்டு வருகிறார். இந்த நம்பிக்கையின் ரகசியம் என்ன? கிறிஸ்து நமக்குள் வாசமாய் இருக்கிறார் என்பதுதான் இந்த நம்பிக்கையின் ரகசியமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசம், நம்பிக்கை, அன்பை மூன்றும் நிலைத்திருக்கிறது. இது அன்பே பெரியது.
இந்த அன்பு எப்படி நமக்குள்ளே இருக்கிறது? தேவனுடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக இந்த அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியின் மூலமாக இந்த அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்படுவதற்கு என்ன அடிப்படை? அவருடைய விசுவாசத்திலே நாம் வருவதற்கு என்ன அடிப்படையாக இருந்திருக்கிறது? சுவிசேஷத்தின் நம்பிக்கையினாலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சுவிசேஷத்தினாலே நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கப்பட்டது. சுவிசேஷத்தினாலே நாம் தேவனிடத்தில் கிட்டி சேரப்பட்டிருக்கிறோம். இந்த சுவிசேஷம் நமக்கு சொல்லப்பட்ட போது நாம் தகுதியற்றவர்களாக இருந்தோம். தகுதியற்ற நிலையில் இருந்துதான் தேவன் நம்மை தகுதிப்படுத்தும்படியாக கொண்டு வந்திருக்கிறார். அவர் சுவிசேஷத்தின் மூலமாக அந்த ரட்சிப்பை நாம் அடைந்து கொண்டோம். இருதயத்தில் விசுவாசிக்கிறவனுக்கு நீதியும் அதை அறிக்கையிடுகிறவர்களுக்கு அவர் ரட்சிப்பையும் தந்தருளினார். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். ஆனால் இவைகள் எல்லாம் எப்படி வந்தது? இந்த தேவனை குறித்த அறிவு நமக்கு எப்படி வந்தது? கேள்வியினாலே வந்திருக்கிறது. ஒருவர் நமக்கு சொல்லி இந்த சுவிசேஷம் நாம் கேட்டு இந்த நம்பிக்கைக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். கொண்டு வரப்பட்ட நாம் எப்படி இருக்கிறோம் என்பதில் தான் அந்த வாழ்க்கையின் தொடர்ச்சி இருக்கிறதாக இருக்கிறது. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் அங்கே நாகமான் அந்த நம்பிக்கையை அந்த வார்த்தையை கேட்டு வந்திருக்கிறான். அங்கே அடிமை பெண் ஒருத்தி பிடிக்கப்பட்டு, இஸ்ரவேலிலிருந்து ஒரு அடிமை பெண் பிடிக்கப்பட்டு நாகமானுடைய வீட்டிலே அடிமையாக அவள் இருக்கிறாள், சிறுபெண். அந்த சிறுபெண்ணுடைய வார்த்தை சொல்லப்பட்டு அதை நம்பிதான் இந்த நாகமான் இஸ்ரவேலுக்குள்ளே வந்திருக்கிறார். இஸ்ரவேலிலே வந்து ராஜாவினிடத்தில் ஓலை கொடுக்கப்பட்ட உடனே இஸ்ரவேலின் ராஜா வஸ்திரங்களை கிழித்து விட்டார். கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? குஷ்டரோகம் அன்றைக்கு அது நீக்கப்படாத ஒரு பெரும் வியாதியாக இருந்தது. அது தேவன் மாத்திரம்தான் குணமளிக்க முடியும் என்ற இடத்தில் இருந்தது. இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் அந்த செய்தி வந்த பொழுது அவன் கலங்கிவிட்டான். ஆனால் அங்கே தீர்க்கதரிசியின் இடத்தில் அனுப்பும்படியான உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. அங்கே அவர் எலிசா எழுந்து வரவில்லை. அவர் சொல்றார், நீ போய் யோர்தானில் 7 முறை முங்கு, உனக்கு வரும் அப்படின்னு சொல்லிடுறார். அவனுக்கு அங்கே ரட்சிப்பு வரும் என்று அவர் சொல்லிவிடுகிறார். இது இந்த கேள்விப்பட்டு இப்பொழுது வந்திருக்கிறார். வந்த இடத்துல இவருக்கு பலவிதமான எண்ணங்கள் இருக்கிறது. அந்த எண்ணங்கள் அங்கே இல்லாதபடிக்கு இங்கே தீர்க்கதரிசி எழுந்து வந்து அவருக்கு எதுவும் பேசவில்லை, அவரை பார்க்கவில்லை. ஆள் அனுப்பி சொல்லிட்டார், நீ போய் யோர்தானிலே 7 முறை நீ முங்கினால் உனக்கு சுகமாகும் அப்படின்னு சொல்லிட்டார். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது எலிசா அவரிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். ஏன் தேவன் இப்படி ஒரு வார்த்தையை அவனுக்கு சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம். தீர்க்கதரிசியின் மூலமாக ஏன் இப்படி ஒரு விஷயத்தை அவர் சொல்ல வேண்டும் என்பதை நாம் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. அவனுக்கு கடுங்கோபம் வந்துவிட்டது இதை கேட்டு. எங்கள் தேசத்தில் இல்லாத நதிகளா? அன்றைக்கு யோர்தான் அது அவ்வளவு சுத்தமாக இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் என்ன? இது சரீர சுத்தத்தை பற்றிய விஷயம் அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது சரீர சுத்தத்துக்காக எழுதப்பட்டது அல்ல. அவன் தன்னை தாழ்த்தி அங்கே யோர்தானிலே முங்கி எழ வேண்டும் என்பதாக இருக்கிறது. இது தாழ்மையை பற்றியதாக இருக்கிறது. என் தேசத்தில் இல்லாத நதிகளா? என் தேசத்தில் இல்லாத தண்ணீரா? அதையா இங்கே நான் யோர்தானிலே பார்த்து விட போகிறேன் என்றுதான் சொல்லுகிறார். ஆனால் யோர்தானிலே முங்க வேண்டிய 7 முறை நீ யோர்தானிலே முங்கி எழுந்தால் உன் குஷ்டரோகம் நீங்கிவிடும் என்ற வார்த்தையை தேவன் ஏன் சொன்னார் என்றால், இந்த நாகமானுக்கு முதலாவது தாழ்மை வேண்டும். அப்பொழுதுதான் இது மாறும். அவனுக்கு கடுங்கோபம் வந்தது. ஒரு அடிமை பெண்ணினாலே, ஒரு அடிமையாக பிடிக்கப்பட்ட ஒரு சிறுமியினாலே இந்த செய்தியை கேட்டு வந்த நாகமானுக்கு இங்கே சொல்லப்பட்ட பரிகாரம் அவனுக்குள்ளே கோபத்தை உண்டாக்கினது. அப்பொழுது ஒரு வேலைக்காரன் சொல்லுகிறான், ஐயா, அவர் எவ்வளவோ சொன்னா செய்திருப்பீரே, இது ஒரு சின்ன காரியம் தானே என்று ஒரு வேலைக்காரன் சொல்லி அந்த வார்த்தையின் மூலமாக தான் நாகமான் போய் அங்கே முங்கி எழுந்து அங்கே சுகமானான். இந்த அடிமைக்கு சிற்றின்பம் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். அடிமைக்கு சுயாதீன சித்தமோ சிற்றின்பமோ இல்லை என்றால் அதான் அடிமை என்ற இடத்தில் இருக்கிறது.
வேலைக்காரன் என்பது பணிந்து போகக்கூடியவன். ஒரு முற்றிலும் தன்னை வெறுத்து தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு அடையாளமாக இந்த அடிமையும், தேவனுடைய வார்த்தைக்கு பரிபூர்ணமாக கீழ்ப்படுத்தக்கூடிய இடத்திலே இந்த வேலைக்காரனும் என்ற ஒரு அடையாளமாக அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பரிபூர்ணமாக நம்முடைய சித்தத்தை நாம் துறந்து நம்முடைய சித்தத்தை முற்றிலுமாக நீக்கிவிட்டு, மனிதனுக்கு ஒரு சித்தம் இருக்கிறது, மற்றவர்கள் சொல்லக்கூடிய காரியங்களை நாம் எடுத்துக்கொண்டு செய்யலாம், அப்படி ஒரு மற்றவர்களுடைய சித்தம் இருக்கிறது. அங்கே எதிரி பல காரியங்களை கொண்டு வரக்கூடிய காரியம் இருக்கிறது. ஆனால் இந்த மூன்றையும் நீக்கி தேவ சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் அடிமை. அடிமைக்கு சுயாதீனம் இல்லை, சொந்த விருப்பம் இல்லை, தான் எஜமான் எதை விரும்புகிறானோ அதையே செய்யக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும். அதான் அடிமை. வேலைக்காரன் என்றால் ஒரு பணிந்து போகக்கூடியவன் என்ற இடத்திலே ஒரு பணிவின் ஆவி வேண்டும். இந்த ரெண்டும் தான் அங்கே நாகமானை ஒரு குஷ்டரோகத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடிய இடத்துல இருந்தது. அவர் வேற ஏதோ சொல்லியிருந்தால் நீர் செய்திருப்பீரே என்று அவர் கொண்டு வருகிறார். ஆனால் அங்கே யோர்தானின் தண்ணீர் என் ஊரில் இருக்கிற தண்ணியை விட பெருசா என்று தான் அவன் பேசுகிறான். அவன் தன்னுடைய தேசத்திலே அவன் இதை பெற்றிருந்தான். ஆனால் தன்னுடைய தேசத்திலே அவன் இப்படிப்பட்ட விடுதலை பெறும்படியாக தேவன் வழிநடத்தி இருந்தால் அவன் போய் தன்னுடைய ஊரிலே அவன் முங்கி எழுந்திருப்பான். தாக்கோனையும் அவர்களுடைய கடவுளையும் தான் அவன் நினைத்திருந்திருப்பான், நம்பி இருந்திருப்பான். அதுதான் அவங்களுடைய வழக்கம். தாக்கோன் அவர்களுடைய தெய்வம். அங்கே தாக்கோனுக்கு அடுத்து ஒரு தெய்வம் அவர்களுக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். அது தி லார்ட் ஆஃப் சி, சமுத்திரத்தின் கடவுள், தண்ணீரின் கடவுள் என்றெல்லாம் அவர்கள் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அவன் தேசத்திலே அவன் முங்கி இருந்தால் தன் தேவனை தான் அவன் நம்பி இருப்பான் என்பதாக இருக்கிறது. இங்கே யோர்தானிலே 7 முறை முங்கு என்பது அவன் நம்பிக்கை வைக்க வேண்டும். He should trust in the God of Israel. இஸ்ரவேலின் தேவன் மேல் அவன் நம்பிக்கை வைக்க வேண்டும். இஸ்ரவேலின் தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிய வேண்டும். இந்த கீழ்ப்படிதலும் இந்த நம்பிக்கையும் தான் அவனுடைய பாவ குஷ்டம் நீங்கும்படியாக அவனை வழிநடத்தக்கூடிய இடத்திலே இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த நம்பிக்கைக்கு அவன் நடத்தப்பட்டது. ஆனால் இந்த நம்பிக்கையிலே நாகமான் நடத்தப்பட்டாலும் இஸ்ரவேலின் தேவனிடத்தில் அவன் பரிபூர்ணமாக நம்பிக்கை வைத்து வாழ்ந்துவிட முடியுமா என்றால் அதுக்கான சாத்தியம் அங்கே முழுவதுமாக இல்லை. அவன் தன் தேசத்துக்கு போன உடனே தன் ராஜாவுக்கு கைலாகு கொடுக்க வேண்டும், அங்கே வேற்று தெய்வத்தின் ஆலயத்துக்குள் போக வேண்டும் என்று அவன் அங்கே பர்மிஷன் கேட்கிறாரு. அதுவும் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அதெல்லாம் விஷயம் அல்ல. ஆனால் இப்படி ஒரு நம்பிக்கையில் நாம் அழைக்கப்படவில்லை. நமக்கு ஒரு நம்பிக்கை, நாம் புறஜாதியாக இருந்தாலும், பிறப்பினால் நாம் புறஜாதியாக இருந்தாலும், நாம் இஸ்ரவேலின் தேவனிடத்தில், ஆபிரகாமின் தேவனிடத்தில் அழைக்கப்பட்ட நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதிலே நாம் ஆவிக்குரிய ஆபிரகாமின் சந்ததியாகவும், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகவும், ஆவிக்குரிய எபிரேயர்களாகவும், ஆவிக்குரிய யூதர்களாகவும் மாற்றப்படுகிறோம் என்பது நம்முடைய இருதயத்திலே பண்ணப்பட்ட விருத்த சேதனம்னு பவுல் சொல்றார். மாம்சத்திலே பண்ண விருத்த சேதனம் அல்ல, நாம் இருதயத்திலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். நாம் மாம்சத்தின்படி யூதர்கள் அல்ல, நாம் ஆவியின்படி யூதர்கள். இயேசு மாம்சத்தின்படி யூதரா? அவர் யூதன், அவர் யூத குலத்திலே பிறந்தாலும் அவர் யூதனா என்றால் அவருடைய தகப்பன் யூதன் அல்ல. அவர் தேவனுடைய ஆவியினால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறார். அவரை மாம்சத்தின்படி யூதன் என்று ஒருவரும் சொல்ல முடியாது என்ற இடத்திலே அவருடைய மாம்சீக பிறப்பு எப்படி இருக்கிறது? அது தெய்வீகத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உண்மை நிழலிடுவார், உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளதாக இருக்கும் என்ற இடத்தில் தான் அவருடைய பிறப்பு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, மூன்றிலே அன்புதான் பெரியது. இந்த அன்பின் அடிப்படையில் தான் இந்த நம்பிக்கை இருக்கிறது. இந்த அன்பின் அடிப்படையில் தான் நம்முடைய விசுவாச ஜீவியம் கட்டப்படுகிறது. நாம் ஒருவரில் அன்பு கூர்ந்தால்தான் அவரை நம்பவும் அவரை விசுவாசிக்க முடியும். தேவனில் நாம் அன்பு கூற வேண்டும் என்றால் நாம் தேவனை அறிய வேண்டும். நாம் தேவனை அறிந்து தேவனில் அன்பு கூர்ந்தால்தான் அவர் மேல் இருக்கக்கூடிய விசுவாசமும் நம்பிக்கையும் அசைவில்லாததாக இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
நம்பிக்கையினாலே வரக்கூடிய தைரியத்தோடு நம் விசுவாசத்தை அறிக்கை செய்து நாமே தேவனுடைய வீடாக ஆலயமாக நாம் இருக்கிறோம் என்றதிலே தேவன் நமக்குள் வாசமாய் இருக்கிறார் என்ற நம்பிக்கை. அதை தான் கொலோசியர் நிருபக்காரர் சொல்கிறார். கிறிஸ்து விசுவாசத்தினாலே கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார் என்பதுதான் அந்த நம்பிக்கையின் ரகசியமாக இருக்கிறது. இந்த நம்பிக்கையின் ரகசியத்துக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நம்பிக்கைக்கு நாம் சுவிசேஷத்தின் நம்பிக்கையினாலே அழைக்கப்பட்ட நாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட இடத்திலே நமக்கு அபிஷேகத்தின் நம்பிக்கை கொடுக்கப்படுகிறது. அபிஷேகத்தின் நம்பிக்கையை நாம் ரோமர் 5ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அவருடைய முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளியை நம்முடைய இருதயத்திலே பிரகாசிக்க செய்திருக்கிறார் என்று 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அவருடைய முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளியை நம்முடைய இருதயத்திலே பிரகாசிக்க செய்தார். அப்பொழுதுதான் அந்த மகத்துவமுள்ள வல்லமையை நாம் இந்த மண்பாண்டத்திலே பெற்றிருக்கிறோம். அழிவுக்குரிய இந்த சரீரம் அழியாமையும் சாவுக்கினமாகிய இது சாகாமையும் அது தரித்து கொள்ளும் என்ற நம்பிக்கைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அங்கே சுவிசேஷத்தின் நம்பிக்கையினால் அழைக்கப்பட்ட நாம் அபிஷேகத்தின் நம்பிக்கைக்குள்ளே வந்திருக்கிறோம். அப்ப உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்படுகிறது. வருகையின் நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. நாம் மகிமையின் நம்பிக்கையிலே சேர்க்கப்பட போகிறோம். இதெல்லாம் நம்பிக்கை என்ற இடத்துல இருக்கிறது. இந்த நம்பிக்கை இங்கே 2 விதமான பக்கங்களாக பிரிக்கப்படுகிறது. உலகத்திலும் ஜனங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய நம்பிக்கைக்கு ஒரு நிரந்தரமான ஆதாரம் கிடையாது. அதெல்லாம் நிரந்தரம் இல்லாத ஆதாரம். அப்படின்னா அவங்களுடைய அஸ்திவாரம் நிரந்தரமானது அல்ல. அவருடைய நம்பிக்கை அது முழுவதும் நம்பிக்கை அல்ல, அவநம்பிக்கை என்ற இடத்தில் தான் அவருடைய நம்பிக்கை இருக்கிறது. உலகத்திலும் எல்லோரும் நம்பிக்கையோடு தான் வாழ்கிறார்கள். நாளை வரும் என்ற நம்பிக்கை, வாழ்க்கை சுகம் பெறும் என்ற நம்பிக்கை, இதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனால் நம்முடைய நம்பிக்கை அப்படி அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நம்பிக்கை தேவன் மேல் இருக்கிறது. நம்முடைய ரட்சிப்பு தேவனிடத்தில் இருக்கிறது. அவர்தான் நம்முடைய ரட்சிப்பு, அவர்தான் நம் மறைவிடம், அவர்தான் நம்முடைய கண்மலை, அவரில்தான் நம்முடைய எல்லாம் இருக்கிறது என்பதுதான் நம்பிக்கை. தாவீது 42ஆம் சங்கீதத்திலே மானானது நீரோடைகளை வாஞ்சிக்கிறது போல என் ஆத்துமா அவர் மேல் வாஞ்சியா இருக்கிறது என்றால் அவனோட தாவீதுடைய ரட்சிப்பு அவரிடத்தில் தான் இருக்கிறது. அவருடைய முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளி அங்கே அவனுக்கு பிரகாசிக்கப்படுகிறது. 16ஆம் சங்கீதம் பார்த்தீங்கன்னா பாதி தான் தனக்கு பாடியிருப்பார், மீதி கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடாக இருக்கிறது. 110ஆம் சங்கீதம் அங்கே மெல்கிசேதேக்கின் முறைமையின் வெளிப்பாடாக இருக்கிறது. இவையெல்லாம் அவனுக்கு தேவனிடத்தில் தாவீது வைத்த அன்பினால் அவனுக்கு கிடைத்த வெளிச்சமாக இருக்கிறது. இந்த அன்பினாலே தேவன் கிரியை நடப்பித்தாலும் கூட அந்த அன்பினாலே அவருடைய சித்தத்தை தேவன் நிறைவேற்றினாலும் கூட இந்த சித்தத்துக்கு ஒரு சட்டதிட்டம் வைத்திருக்கிறார். தாவீது தேவன் மேல் அன்பு கூறக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தான். தாவீது தேவன் மேல் அன்பு வைக்கக்கூடிய இடத்தில் தான் அவனுடைய முன் குறிப்பும் இருக்கிறது, அவனுடைய அழைப்பும் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனால் முன்குறிக்கப்பட்ட தாவீது, தேவனால் அழைக்கப்பட்ட தாவீது, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்கு தேவனே சாட்சி கொடுக்கிறார், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வான் என்ற நம்பிக்கை. தாவீது தேவன் மேல் அன்பாக இருந்தார். முன்குறிக்கப்பட்ட தாவீது, அழைக்கப்பட்ட தாவீது, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது. அவனிடத்திலே குறைபாடுகள் இருந்தாலும் அதை நீக்கக்கூடிய இடத்திலே தேவன் இருந்தார். தேவனுடைய சித்தத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனாக இருந்தாலும், தேவனுடைய சித்தத்தின்படி அழைக்கப்பட்ட மனிதனாக இருந்தாலும், தேவனுடைய சித்தத்தின்படி அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும், அவன் ஜீவியத்திலே குறைபாடு வந்தபோது அவனை தள்ளக்கூடிய சட்டங்கள் இருக்கிறது. ஆனாலும் தேவன் அவனை தள்ளாதபடிக்கு தூக்கி எடுக்கும்படியாகவும் சட்டங்களை வைத்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெய்வனுடைய சட்ட திட்டங்களை மனிதன் விளங்கிக் கொள்வது என்பது கொஞ்சம் வித்தியாசமான அனுபவமாகவே இருக்கிறது. ஆவிக்குரியவைகளை நாங்கள் ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி பேசுகிறோம். ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன் இதை விளங்கிக் கொள்ள மாட்டான் என்றால் தேவனுடைய நீதி மனிதனுடைய சிந்தைக்கு எட்டாததாகவே இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தாவீது தேவன் மேல் அன்பாக இருந்தான். இந்த அன்புக்கு பிரதிபலிப்பாக தேவன்
தாவீதின் வீட்டிலே சாலமோனை அவர் எழுப்பினார். சாலமோன் சட்டத்தின்படி குமாரனாக வருகிறதுக்கு எந்த விதமான அடிப்படை இல்லை. அவன் முன் பிறந்தவன் அல்ல. அவன் ராஜாங்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு, அவன் சிங்காசனத்தை அடைவதற்கு அவன் முந்தி பிறந்தவனா? அவன் சேஷ்டபுத்திரனா? இல்லையே. ஆனால் தாவீதின் நிமித்தம் சாலமோனை தேவன் எழுப்புகிறார். ஏனென்றால் தேவனுடைய திட்டமாகிய ஆலயம் கட்டப்படுவதற்கு தாவீதின் வீட்டிலே சரியானவர்கள் ஒருவரும் இல்லை. இதற்கு நாம் ஒப்பனையாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்தால், ஆபிரகாம் வீட்டிலே சட்டத்தின்படி குமாரன் யார்? சட்டத்தின்படி குமாரன் இஸ்மவேல். ஏனென்றால் சட்டம் என்ன சொல்லுகிறது? உன் மனைவியின் இடத்திலோ உன் மறுமனையாட்டியின் இடத்திலோ யாரிடத்தில் பிறந்தாலும் முதல் பிறந்தவனுக்கு நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுக்க வேண்டும் என்ற சட்டத்தை தேவன் கொண்டு வருகிறார் நியாயப்பிரமாணத்தில். அப்பொழுது சட்டத்தின்படி குமாரன் யார்? இஸ்மவேல் தான் பிறக்கிறான். ஆனால் அவன் ஆவிக்குரியவனா என்றால் இல்லை, அவன் மாம்சத்துக்குரியவன். ஆனால் தேவனுடைய திட்டத்தின்படி யார் பிறக்கிறார்? Ismail is the son of law, and Isaac is the son of will. தேவனுடைய சித்தத்தின்படி பிறந்தவன் ஈசாக்கு. ஈசாக்கின் இடத்தில் தான் உன் சந்ததி விளங்கும். ஈசாக்கு தான் அங்கே வாக்குத்தத்தத்துக்குரியவன். ஈசாக்கு தான் ஆவிக்குரியவன். ஈசாக்கு தான் முன்குறிக்கப்பட்டவன். ஈசாக்கின் இடத்தில் தான் உன் சந்ததி விளங்கும் என்று அவர் கொண்டு வருகிறார். இஸ்மவேல் புறக்கணிக்கப்படுகிறான். அவன் சட்டத்தின்படி பிறந்தாலும் அவனுக்கு சித்தம் இல்லை. சித்தமும் சட்டமும் ஒன்றிணைய வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் அவனிலே கிரியை நடப்பிக்க முடியும். இங்கே தாவீதுடைய வாழ்க்கையிலும் சட்டத்தின்படி பிறந்தவர்கள் அந்த தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க முடியாததினாலே தள்ளப்பட்டு போகிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். யாக்கோபின் குடும்பத்திலும் அங்கே யோசேப்பின் குடும்பத்தில் அங்கே யாக்கோபின் குடும்பத்திலும் யோசேப்பும் இருக்கிறார், அங்கே யூதாவும் இருக்கிறார். யூதாவிலே பிறக்கக்கூடிய யாரும் ராஜாவாக வரக்கூடிய ராஜாதிபத்தியம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் சேஷ்டபுத்திர சுதந்திரம் என்பது ஆவிக்குரியது. யோசேப்பு குடும்பத்தில் பிறக்கிற எல்லாரும் சேஷ்டபுத்திரத்தை பெற்ற முடியுமா? அப்படின்னா எல்லாரும் பெற முடியாது. அதனால தான் அங்கே 48:15 2 பேரை கூப்பிட்டு அவர் ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபு ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் என்பது ஆவிக்குரியது. யாக்கோபு யோசேப்புக்கு கொடுத்த சுதந்திரம் என்பது ஆவிக்குரியது. அதை எல்லோரும் பெற்றுவிட இயலாது. யூதா கோத்திரத்தார் சிங்காசனத்துக்கு வந்தாலும் அவருடைய வேர் என்பது ஆபிரகாமிலே இருக்கிறது. இங்கே சிங்காசனத்துக்கு வேர் என்பது தாவீதிலே இருக்கிறது. இவர்கள் 2 பேரும் தேவனை அறிந்து தேவனில் அன்பு கூறக்கூடிய இடத்திலே இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவன் நம்பிக்கையோடு அழைக்கப்பட்டான். அவன் தரிசித்து நடக்காதபடிக்கு விசுவாசித்து நடக்கும்படியாக அழைக்கப்பட்டவன். 2 கொரிந்தியர் 5:7 நாங்கள் தரிசித்து நடவாமல் நாங்கள் விசுவாசித்து நடக்கிறோம். விசுவாசத்திலே, நம்பிக்கையிலே, அன்பிலே அவன் அழைக்கப்பட்டிருக்கிறான். அழைக்கப்பட்டவனோடு வந்த இடத்துல அங்கே வந்தவன் அந்த அன்பிலோ அந்த விசுவாசத்திலோ நிற்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் எகிப்துக்கு போய்விட்டார்கள். தாவீது தன்னுடைய குறைபாடு எல்லாவற்றிலும் அவன் தேவனையே சார்ந்திருந்தான். அவன் சத்துருக்கள் நெருக்கும் பொழுது, அவன் வீட்டார் எழும்பும் பொழுது, எல்லா காலத்திலும் அவன் தேவனையே சார்ந்திருந்தான். அவன் தேவனை சார்ந்திருந்தது தான் மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. தேவன் தான் அவனுக்கு ரட்சிப்பு, தேவனிடத்திலிருந்து தான் அவனுக்கு சகாயம், தேவன்தான் அவனுடைய இரட்சகர் என்பதிலே அவன் உறுதியாக இருந்தான். இது இவர்களுக்கு முன் பாடங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 10 சொல்லப்பட்டபடி முன்னோர்களின் பிதாக்களின் ஜீவியத்தில் இருந்த குறைபாடுகளும் நிறைவுகளும் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் நடந்து வந்த வழிகள் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளெல்லாம் நமக்கு பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தன் வாழ்க்கையிலே ஒரு தவறு நடந்து மீண்டும் மீண்டும் அந்த தவறை செய்யக்கூடியவர்கள் புத்தியற்றவர்களாக இருக்கிறார்கள். They are fools. They don't learn from their experience. தங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து இதை எதையும் கற்றுக்கொள்ளாதவர்கள் மூடர்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தப்பிதங்களினாலே தங்களை சரி செய்வது கிடையாது.
தங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தப்பிதங்களிலே தங்களை சரி செய்து கொண்டு மீண்டும் அந்த தவறை செய்யாதவர்கள் சராசரியான புத்தியுள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஞானமுள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? who are wise, they learn from others' mistake. மற்றவர்களுடைய தப்பிதங்களிலிருந்து தங்கள் வாழ்க்கையிலே பாடங்களை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தான் ஞானிகள் என்று சொல்லப்படுகிறார்கள், wise men. ஆபிரகாமை தேவன் அழைத்து கொண்டு வந்தார். பஞ்ச காலத்திலே தேவனை நம்பி இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் ஆபிரகாமுக்கு அங்கு கொடுக்கப்படவில்லை. ஆபிரகாம் எகிப்துக்கு போகும்படியாக அவர் எத்தனிக்கிறார். தேவன் அதை தடுக்கவும் இல்லை, போக விட்டுட்டார். இப்ப எகிப்திலிருந்து பிரச்சனை வருகிறது. எகிப்திலிருந்து தான் ஐஸ்வர்யமும் வந்தது, எகிப்திலிருந்து தான் ஆகாரும் வந்தாள் என்று நாம் கடந்த வாரத்திலும் பார்த்தோம். நாம் இதற்கு முன்பாகவே இந்த சிந்தனைகளை நாம் சிந்தித்திருக்கிறோம். ஆபிரகாம் எகிப்துக்கு போன இடத்தில்தான் அவனுக்கு மிகுந்த ஆஸ்தி வந்தது. அங்கிருந்து தான் ஆகாரும் வந்தார். ஆஸ்தியினாலே லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போய் விட்டான். ஆகாராலே அங்கு அவன் வீட்டினுடைய சமாதானம் பிரிந்து விட்டது. ஆபிரகாம் எகிப்துக்கு போய் திரும்பி வந்த இடத்திலே ஆஸ்தியினாலே அங்கே லோத்து பிரிந்து போய் விடுகிறார். அங்கே ஆகாரினாலே இவனுடைய வீட்டில் இருந்த சமாதானம் பிரிந்து விடுகிறது. அங்கே இஸ்மவேலை பெற்ற பின்பு 13 வருடங்கள் தேவனுக்கும் இவனுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை என்ற இடத்தில் இருக்கிறது. ஆனால் ஈசாக்குடைய வாழ்க்கையில் வரும் பொழுது பஞ்ச காலத்திலே தேவன் நீ போக வேண்டாம்னு சொல்லிட்டார். ஏனென்றால் ஈசாக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடத்தை தேவன் அங்கே வைத்திருக்கிறார். அதை ஈசாக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால்தான் பஞ்ச காலத்தில் ஈசாக்கு எகிப்துக்கு போகாதபடிக்கு தேவனை சார்ந்து இருந்தார். நம்முடைய குறைபாடுகளிலே, நம்முடைய வாழ்க்கையின் குறைபாடுகளிலே, நம்முடைய வாழ்க்கையின் பாதகமான சூழ்நிலைகளிலே நாம் தேவனை விசுவாசித்து இருக்கிறோமா? அதுதான் வேணும். நாம் ஏற்கனவே பார்த்தது போல 10 பஞ்ச காலங்கள், 10 மிக கொடிய பஞ்சங்களை வேதம் குறிப்பிடுகிறது. அதிலே எப்படி தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்பது நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. குறைபாடின் காலத்திலே இவர்கள் எகிப்துக்கு போய்விட்டார்கள். ஈசாக்கு இந்த பாடத்தை கற்றுக்கொண்டாலும் யாக்கோபின் குடும்பம் பஞ்சத்திலே எகிப்துக்கு தான் போகிறது. ஆனால் யாக்கோபுக்கு போகிறதுல ஒரு பயம் இருக்கிறது. ஏன்? அவர் அந்த பாடத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறார். அதனால் தேவன் சொல்கிறார், நீ எகிப்துக்கு போவதை குறித்து பயப்பட வேண்டாம் என்ற ஆறுதலின் வார்த்தை அங்கே யாக்கோபுக்கு வந்து அங்கே யோசேப்பை அவன் சந்தித்து அந்த காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த யாக்கோபின் குடும்பம் 70 பேர் எகிப்திலே போய் அவர்கள் அங்கிருந்து தான் விடுவிக்கப்படுகிறார்கள். இந்த பிரச்சனைகளினாலே கிடைத்தது என்ன என்றால், எமோரியருடைய அக்கிரமம் நிறைவேறின போது தேவன் யாக்கோபின் குடும்பத்தை விடுவித்து அவர்களுக்கு வேத பிரமாணங்களை கொடுத்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அது நன்மைக்காகவே வருகிறது. எழுதியிருக்கிறபடி தேவனிடத்தில் விசுவாசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கே இதற்காக 2 விஷயங்கள் இருக்கிறது. உலகத்தில் இப்பொழுதும் 2 ராஜ்யங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று உலகமாகிய ராஜ்யம், இன்னொன்று அன்பின் குமாரனின் ராஜ்யம். நாம் எல்லோரும் அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். இந்த அன்பின் குமாரனின் ராஜ்யம் என்பது நம்பிக்கையின் ராஜ்யம். ஆனால் உலகம் என்பது அவநம்பிக்கையின் ராஜ்யம். அங்கே உறுதி இல்லை, அங்கே தொடர்ச்சி இல்லை, அங்கே நம்பிக்கை இல்லை, அவர்களுக்கு முடிவு தெரியாது என்ற இடத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். நமக்கு அப்படி அல்ல, நமக்கு முடிவு தெரியும். நாம் விசுவாசிக்க இன்னார் என்று அறிவேன், இந்நாளை ஒப்புவித்ததை அந்நாள் பரியந்தம் காக்க வல்லவர் என்ற நம்பிக்கையின் வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரே. இந்த அன்பின் குமாரனின் ராஜ்யம் என்பது அன்பு, விசுவாசம், நம்பிக்கை. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு என்ற இந்த 3ம் இந்த அன்பின் குமாரனின் ராஜ்யத்திலே இருக்கிறது. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள்ளே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கொண்டு வந்ததின் நோக்கம் என்ன? நாம் நம்பிக்கைக்குரியவர்களாக மாற்றப்படுகிறோம். நம்பிக்கைக்கும் 2 பக்கம் இருக்கிறது. ஒன்று நாம் தேவனை நம்புவது, இன்னொன்று நாம் தேவனுக்கு நம்பிக்கையாக இருப்பது.
ஆபிரகாம் தேவனை நம்பிதான் தன் பிரயாணத்தை ஆரம்பித்தார். ஆனால் ஆபிரகாமின் மேல் தேவனுக்கு எப்பொழுது நம்பிக்கை வந்தது? தன் குமாரனை அவர் பலியிட்ட பொழுதுதான் அந்த நம்பிக்கை வருகிறது. தேவன் அவரை நாம் விசுவாசிக்கும்படியான விசுவாசத்தை நமக்குள்ளே கட்டி எழுப்பியிருக்கிறார். நான் சொன்னபடி 119 சங்கீதம் 25 வசனத்திலே, நீர் நம்ப பண்ணின உம்முடைய வார்த்தைகள் என்று சொல்கிறார். அவர் நம்மை நம்ப பண்ணாவிட்டால் இந்த நம்பிக்கைக்கோ இந்த விசுவாசத்துக்கோ நாம் வந்திருக்க முடியாது. இந்த அன்பை நாம் ருசித்திருக்க முடியாது. நம் தேவன் நம்மை தெரிந்து கொண்டு இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை, இந்த அன்புக்கு தேவன் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். தம்முடைய அன்பை பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்முடைய இருதயத்திலே ஊற்றி இருக்கிறார். ஆபிரகாமை தேவன் அழைத்த இடத்திலே ஆபிரகாம் தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய பாடங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படுகிறது. மகிமையின் தேவனாக, உன்னதமான தேவனாக, சர்வ வல்லமுள்ள தேவனாக, சதா காலம் உள்ள தேவனாக அவர் யெகோவா ஈரே என்ற இடத்திலே அவர் அறிந்து கொண்டே வருகிறார். மகிமையின் தேவனை தரிசித்தவனாக அவன் மெசொப்பொத்தேமியா தேசத்திலிருந்து அழைக்கப்பட்டான். நாம் மனவாட்டியாக நாம் அழைக்கப்பட்டோமானால் நம்முடைய என்ற இடத்திலிருந்து நாம் வேறு பிரிக்கப்பட்டு தேவனுடைய என்ற இடத்துக்கு நாம் வர வேண்டும். நம்முடைய குடும்பம், நம்முடைய வீடு, எனக்குரியது, என்னுடையது என்பதையெல்லாம் இழந்திருக்க வேண்டும். அங்கே நாம் அதை இழந்தால்தான் நாம் அவருடையவர்களாக முடியும். ஆபிரகாம் மெசொப்பொத்தேமியாவிலிருந்து அவன் வேறு பிரிக்கப்படுகிறான். அவன் வேறு பிரிக்கப்பட்ட ஆபிரகாம் அவனுடைய வாழ்க்கையின் பாதை தேவன் மேல் வைக்கப்பட்ட நம்பிக்கை. தேவன் அவனை ஆசீர்வதிக்கக்கூடிய இடத்திலே இருந்தார். அதற்கு முன்பாகவே இந்த பஞ்சகாலத்திலே எகிப்துக்குள்ளே போய் எகிப்தின் ராஜா பார்வோன் இவனை ஆசீர்வதித்து அனுப்பக்கூடிய இடத்துல இருக்கிறான். வெகுமதிகளை கொடுத்து அனுப்புகிறான். ஆடு மாடுகள் வெகுமதிகள் அவனுக்கு கொடுக்கப்பட்டு 12ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். ஆதியாகவும் 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகவும் 12:35. 35 இல்லையா? சரி, ஆதியாகவும் 13 இல்லையா? அவங்க பஞ்சத்தில் உள்ள போகிறாங்க. எகிப்துக்கு போய் 13 ஆதியாகவும் 13 ஓகே 14 ஆமாம் 12ஆம் அதிகாரத்திலே எகிப்திலே பஞ்சத்துக்கு எகிப்துக்கு போகிறார்கள். 18ஆம் வசனம் இல்லை அதுக்கப்புறம் பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளையிட்டான். அதுக்கு முன்பாகவே பார்வோன் அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு ஆடு மாடுகள் எல்லாம் கொடுத்து தான் அனுப்புகிறார். 12ஆம் அதிகாரத்தில் பஞ்சத்துக்கு போய் திரும்பி வந்த இடத்துல அவன் ஆபிரகாமினால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு தான் திரும்புகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். அங்கே ஆபிரகாமுக்கு பார்வோன் கொடுத்த வெகுமதிகள், அங்கே ஆடு மாடுகள், மந்தைகள் எல்லாம், வேலைக்காரர் வேலைக்காரி எல்லாம் கொடுத்து தான் அனுப்புகிறார். அந்த வசனம் இருக்கும் பாருங்க. அங்கே வேலைக்காரர் வேலைக்காரி எல்லாம் கொடுத்து தான் அவர் அனுப்புகிறார். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரி 16 அதானே? ஆதியாகவும் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோலிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. இது எல்லாம் கிடைத்தது. ஆனால் பொன்னும் வெள்ளியும் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. பொன்னும் வெள்ளியும் கர்த்தருடையது. பொன்னும் வெள்ளியும் ஆலயத்துக்குரியது. பொன்னும் வெள்ளியும் அந்த நாட்களிலும் அது சாதாரணமாக இருந்தாலும் கூட அதை பார்வோன் இவருக்கு கொடுக்கவில்லை. பார்வோனுடைய ஆசீர்வாதத்திலே அங்கே உலகத்தின் சாபம் இணைந்து இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தேவன் அவனை ஆசீர்வதித்த இடத்தில்தான் பொன் வெள்ளி உள்ள அவன் சீமானாக மாறுகிறான் என்பதை பார்க்க வேண்டும். தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்த பின்புதான் அங்கே லோத்து சிறைபிடிக்கப்படுகிறார். சோதோமின் ராஜா ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்ன இடத்திலே ஆபிரகாம் அந்த ஆசீர்வாதத்தை நிராகரித்து விட்டார். இந்த மற்ற ராஜாக்கள் ஆபிரகாமுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்பது உலகத்தின் ஆசீர்வாதத்துக்கு உதாரணமாக நாம் வைக்கிறோம். தேவன் நம்மை ஆசீர்வதித்தால் அதனோட வேதனையை கூட்டார்.
ஆனால் உலகத்தின் ஆசீர்வாதத்திலே வேதனைகளும் சாபமும் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பார்வோன் இடத்திலிருந்து வந்த ஆசீர்வாதத்தோடு பிரிந்து போனவர் தான் லோத்து, இல்லையா? அவனுடைய முடிவு என்ன? லோத்துடைய முடிவு என்ன? சோதோமின் ராஜாவின் ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் நிராகரித்த பின்புதான் அந்த 15ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலே நான் உனக்கு மகாபலனாய் இருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். நாம் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனால் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனால் நாம் ரட்சிக்கப்பட்ட ஜனமாக இருக்கிறோம். நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம், நம்முடைய அன்பு எல்லாம் தேவன் மேலேயே இருக்க வேண்டும். இதை தான் ஆபிரகாம் கற்றுக்கொண்டார். அதனால்தான் ஈசாக்குக்கு மணவாட்டியை கொண்டு வரக்கூடிய இடத்துல ஈசாக்கை நீ அங்கே கொண்டு போகக்கூடாது என்று எலியேசருக்கு சொல்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய வாழ்க்கையிலே நாம் பல காரியங்களை கற்றுக்கொண்டாலும் இந்த ஆபிரகாமின் மூலமாக தான் ஆதாமின் சாபம் முழுவதுமாக நீக்கப்பட்டு மனிதகுலம் ரட்சிப்பை அடைந்து கொள்கிறதாக இருக்கிறது. அவர் தேவதூதருக்கு கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுத்தார். நீங்கள் ஆபிரகாம் என்ற ஒரு பிதாவை தான் நீங்கள் சேர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமின் சந்ததிக்கு அவர் கை கொடுத்திருக்கிறார். நாம் கிறிஸ்துவுடையவர்களானால் நாமும் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம் என்றால் அந்த ஆதாமின் சாபம் முழுவதுமாக ஆபிரகாமில் தான் நீக்கப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதாமின் சாபம் அங்கே ஆபிரகாம் மூலமாக தான் நீக்கப்படக்கூடிய திட்டத்தை தேவன் வைக்கிறார் என்றால் ஆபிரகாம் தான் அந்த வேர். ஆபிரகாம் தான் அந்த வேர் என்பது ஆவிக்குரிய அடிப்படை. அது ஆளுகை என்பதற்கு வரும் பொழுது தாவீது தான் அதன் வேறாக இருக்கிறார். அதனால தான் புதிய ஏற்பாடு துவங்கும் போது ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டவர்கள் உறுதியாக பிடித்துக் கொள்ளக்கூடிய இடத்திலே தேவன் எல்லா விதமான நம்பிக்கைக்கு பாத்திரராக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த லோத்தின் குடும்பம் அங்கே பிரிந்து போனாலும் கூட லோத்தின் குடும்பத்திலே மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத்தை தேவன் கொண்டு வரக்கூடிய இடத்திலே அதே ஒரு நம்பிக்கை இல்லாத காலகட்டத்தில் தான் தேவன் அந்த நம்பிக்கையை ரூத்துக்குள்ளே விதைக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த விதமான நம்பிக்கை இல்லை. தன் கணவனும் தன் சகோதரியின் கணவனும் தன் மாமியாரின் கணவன் மாமனாரும் இறந்து நம்பிக்கையற்ற ஒரு நேரத்திலே நீங்கள் திரும்பி உங்கள் வீட்டுக்கு போய்விடுங்கள் என்ற மாமியாரின் சொல்லை கேட்டு அங்கே சகோதரி போன இடத்தில் கூட அங்கே ரூத்து போகவில்லை. ரூத்துக்கு ஒரு நம்பிக்கை தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உம்முடைய தேவன் என் தேவன், உம்முடைய ஜனம் என் ஜனம், நீர் போகும் இடத்துக்கு வருவேன், மரணமே அல்லாமல் உம்மையும் என்னையும் பிரிக்க இயலாது என்ற ஒரு நம்பிக்கைக்கு மோவாபு கொண்டு வரப்படுகிறது. 10 தலைமுறை உள்ளே பிரவேசிக்க முடியாது என்று சொன்ன இடத்திலே அங்கே ரூத்தை 11ஆம் தலைமுறையிலே ரூத்தை உள்ளே கொண்டு வரக்கூடிய திட்டத்தை தேவன் வைத்திருந்தார். நாமும் சற்றும் தகுதியற்றவர்கள் என்ற இடத்தில் இருந்தோம். நம்மை தேவன் தகுதிப்படுத்தும்படியாக தம்முடைய அன்பினாலே நம்மை ரட்சித்து தம்முடைய இரத்தத்தினாலே நமக்கு விலைக்கிரயம் செலுத்தி நம்மை பரிசுத்தமாக்கி நம்மை ஒரு பரிபூரணத்துக்கு நேராக நடத்தும்படியாக நம்முடைய அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். தான் நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை நாம் அறிக்கையிடுகிறதிலே உறுதியாக தரித்திருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கை தேவன் மேல் இருக்க வேண்டும். அது அசைவில்லாமல் இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். அன்புதான் பெரியது என்று ஏன் சொல்லுகிறார்? அன்பு இருந்தால்தான் நாம் நம்புவோம். அன்பு இருந்தால்தான் நாம் விசுவாசிப்போம். நம்பிக்கை, விசுவாசம் என்பது அன்பில் தான் வேறு ஒன்றி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தான் இதற்கு வேறாக இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் அவரும் பிதாவும் பிரியவே இல்லை என்பதுதான் அங்கே இணைப்பு. நாம் கிறிஸ்துவின் மனவாட்டியானால், நாம் கிறிஸ்துவோட இசைவாக இணைக்கப்பட வேண்டுமானால் நாம் தகப்பன் வீட்டை நாம் மறந்து விட வேண்டும். நம்முடைய காரியங்களை நாம் விட்டு விலக வேண்டும். தேவ சித்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தேவனுடைய அன்புக்கு முன்பாக எதையும் ஈடாக நாம் வைக்க கூடாது, முடியாது என்பதாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். தேவனுக்காக நாம் எதையும் இழக்கக்கூடிய இடத்துல இருக்க வேண்டும். ஆபிரகாமை தேவன் அங்கே ஒரு பரிபூர்ணமான இடத்திலிருந்து தான் ஒரு சவிக்கப்பட்ட கானானுக்கு அவர் கொண்டு வருகிறார். ஆபிரகாம் தான் அந்த
தேசத்தின் சாபத்தை அவன் நீக்க வேண்டும். ஏனென்றால் ஆபிரகாம் தான் தேவனுடைய முன்குறிக்கப்பட்ட குமாரன் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமை கொண்டுதான் அங்கே இதையெல்லாம் செய்ய போகிறார். அப்ப குமாரன் பாடுபட்டால்தான் நமக்கு இந்த ரட்சிப்பு, நமக்கு இந்த நம்பிக்கை, நமக்கு இந்த விசுவாசம், நமக்கு இந்த அன்பு. இதற்கு குமாரன் பாடுபட வேண்டும். தேவ ஜனங்களின் பாடுகள் என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய தேவன் சிருஷ்டித்த பூமியில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்கும்படியாக தான் அது அவருடைய வாழ்க்கையில இருக்கிறது. அதனால தான் பவுல் நம்பிக்கையாக சொல்லுகிறார், இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று சொல்லுகிறார். ஆபிரகாமின் ஜீவியத்தின் பாடுகள், போராட்டங்கள் என்பது ஒரு நம்பிக்கையின் சந்ததியை உண்டாக்கக்கூடிய இடத்திலே தேவன் கிரியை செய்யக்கூடியதாக இருந்தது. ஈசாக்கின் வாழ்க்கையில் இருந்த குறைபாடுகள் அங்கே யாக்கோபு பாடம் கற்றுக்கொண்டு அது யாக்கோபின் வாழ்க்கையிலே அது ஜெயமாக முடிகிறது. யாக்கோபின் வாழ்க்கையில் எல்லா பக்கங்களிலும் அவன் பாடுகளோடு தான் இருக்கிறான். இங்கே எப்படி இஸ்மவேல் சுதந்திரத்துக்கு புறம்பாக்கப்பட்டு ஆவிக்குரிய ஈசாக்கு தான் சுதந்திரத்தை கட்டிக்கொண்டார். ஈசாக்கின் வீட்டிலே ஏசா எழுத்தின்படியான எல்லா ஆசீர்வாதத்தையும் அடைந்து கொண்டார். யாக்கோபு அப்படி எதையும் அடைந்து கொள்ள முடியல. யாக்கோபுக்கு கிடைத்ததெல்லாம் என்ன? முழுவதும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான். அவனுக்கு இருக்கக்கூடிய ஐஸ்வர்யமாகட்டும், யாக்கோபுக்கு இருக்கக்கூடிய மந்தையாகட்டும், வேலைக்காரராகட்டும், எல்லாம் அவன் கடினமாக சம்பாதித்தது. அங்கும் அவன் உலகத்திலே லாபானின் வீட்டிலே ஏமாற்றப்பட்டதாக ஒரு அறிக்கை சொல்லுகிறார். இது எல்லாம் யாக்கோபை தேவன் வழிநடத்தின வழிகளாக இருக்கிறது. நாம் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், நாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், அவருடைய அன்பிலே இணைக்கப்பட்டவர்கள், அன்பின் குமாரன் ராஜ்யத்திலே கொண்டு வரப்பட்டவர்கள். நாம் ஒரு மகிமையான ஒரு பரிபூர்ணமான ஜீவியத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவனுடைய சித்தத்தின்படி நாம் ஜீவிக்கிற இடத்திலே நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லாம் தேவன் நம்மை உருவாக்கக்கூடியதாகவே இருக்கிறது. யாக்கோபின் வாழ்க்கையில் வந்த எல்லாம் அவனுடைய சுபாவத்தின் மாறுதல், அவன் கட்டப்படுவதற்கு ஏதுவாகவே இருந்தது. அவனுடைய வாசனையை தேவன் மெருகேற்றினான். அதனால தான் அவன் சத்ருவை தேவதூதனை கண்டது போல இருக்கிறது என்று சொல்லுகிறான். அப்படிப்பட்ட இப்ப யாரில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது? யாக்கோபில் தான் மாற்றம் ஏற்பட வேண்டும். ஆனால் ஏசா எழுத்தின்படியான எல்லா சுதந்திரத்தையும் அடைந்து கொண்டான். அவனுக்கு ஆவிக்குரிய சுதந்திரம் ஒன்றும் கொடுக்கப்படவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதான் பவுல் சொல்லுகிறார், இம்மைக்காக கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையை இருக்கிறவர்களாக நாம் இருந்தோமானால் நாம் மற்றவர்களை காட்டிலும் பரிதவிக்கப்பட்டவர்களாக இருப்போம். கல்லனை நீங்கள் எடுத்துக்கொண்டால், கல்லன் பாருங்க, அவனுடைய பிரச்சனைகளிலே, அவனுடைய கஷ்டங்களிலே அன்றைக்கு அவன் இப்பொழுது என்னை தப்பு வைத்து விடும் என்று இம்மைக்கானவைகளை குறித்து இயேசுவினிடத்தில் கேட்கவில்லை. உடைய ராஜ்யத்திலே என்னை நினைவு கூற வேண்டும் என்பது அவன் நித்தியத்தை குறித்து, இனிவரும் உலகங்களை குறித்து பேசுகிறோம் என்று பவுல் சொல்லுகிறாரே, இனிவரும் வாழ்க்கையை குறித்து கருத்துள்ளவனாக இருந்தான். நமக்கு இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை என்பது நாம் இனி சுதந்திரிக்க போகிற, இனி நாம் தேவனோடு இருக்க போகிற அந்த வாழ்க்கைக்கு முன்னுதாரணமாக நாம் இருக்க வேண்டும். நாம் இங்கே எதை கட்டுகிறோமோ அது அங்கே கட்டப்படுகிறது. நாம் இங்கே எதை கட்டவிழ்க்கிறோமோ அது கட்டவிழ்க்கப்படுகிறது. அங்கே தேவ சித்தத்தை நாம் பூமியிலே செய்யும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் கிறிஸ்துவின் மனவாட்டியாக கிறிஸ்துவோடு இணைய வேண்டும் என்றால் நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும், அந்த நம்பிக்கையிலே நிலைத்திருக்க வேண்டும். நம்பிக்கை, இந்த நம்பிக்கைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய முகத்தில் உள்ள என் முகத்துக்கு ரட்சிப்பு அவராலே வரும் என்று தாவீது பாடுகிறார். ஆனால் நம்முடைய முகத்துக்கு, அவனுடைய முகத்தின் ரட்சிப்பு அவராலே வருகிறது. அது எப்படி நமக்கு வருகிறது? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், தன்னுடைய முகத்துள்ள அறிவாகிய ஒளியை நம்முடைய இருதயத்திலே பிரகாசிக்க செய்திருக்கிறார். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை நம்மால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று அறியும்படிக்கு இந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டத்திலே பெற்றிருக்கிறோம். இந்த அழிந்து போகக்கூடிய மண்பாண்டத்திலே இந்த இவ்வளவு பெரிய பொக்கிஷம் வந்ததுனால என்ன? அழிவுக்குரிய இது அழியாமையை தரித்துக் கொள்ளும் என்ற நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்படுகிறது. சாவுக்கினமாகியது சாகாமையை தரித்துக் கொள்ளும். நம்முடைய ஜீவன் நித்திய ஜீவனாகவும் புதிய ஜீவனாகவும் பரிபூர்ண ஜீவனாகவும் மாற்றப்படுகிறது.
சாவுக்கினமாகிய இது சாகாமே தரித்து கொள்ளப் போகிறது. இதுதான் அந்த நம்பிக்கைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்கு அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவரை விசுவாசிக்கிறதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அவருடைய நம்பிக்கையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். முழு இஸ்ரவேலும் அவர் வந்து ரோமர் இடத்திலிருந்து எங்களை காப்பாற்றி எங்களுக்கு ஆளுகை தருவார் என்று நினைக்கிறது. இதான் அவங்க நம்பிக்கை. இந்த நம்பிக்கைக்கு பாத்திரராக மேசியா இல்லை. அவரை நிராகரித்து விட்டார்கள். அவங்க நினைச்சதை அவர் செய்யணும், இல்லைன்னா அவரையே தள்ளிடுவாங்க. சரி, இவர்கள் தான் இப்படின்னா பல வருடமாக கூடவே இருந்து ஊழியம் செய்தவர்களுடைய நிலவரம் என்ன? போயிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து வழியில பேசுறாரு, சொல்றாங்க, இது வரைக்கும் இங்க நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? எம்மாவூருக்கு போகிற வழியிலே தம் சீஷரோடு அவர் இடைப்படுகிறார். நீ என்ன அந்நியரா? இங்க நடந்ததெல்லாம் தெரியாதா? எப்படியாவது ரோமர் இடத்திலிருந்து விடுதலை பெற்று எங்களுக்கு ஆட்சியை பிடித்து கொடுப்பார் என்று நம்பி இருந்தோம். அப்படின்னா என்ன? இஸ்ரவேல் எப்படி இமைக்காக கிறிஸ்துவை மேசியாவை நம்பி இருக்கிறதோ அதை போல அவரோட ஊழியத்தில் இருந்தவர்களும் அப்படிதான் நம்பி இருந்தார்கள். ஆனால் தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவி பொழிந்தருளப்பட்ட போது அவர்கள் தைரியத்தோடு தங்கள் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அங்கே இஸ்ரவேலிலே அறிக்கை செய்தார்கள். அநேகரை கிறிஸ்துவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். நாம் பூமிக்குரிய வருத்தத்தோட அங்கே பூமிக்குரிய காரியங்களோடு நாம் உழண்டு கொண்டு இராதபடிக்கு தேவ சித்தத்தை நம்முடைய ஜீவியத்தில் செய்யும்படியான ஒரு அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டால்தான் நம்பிக்கை விசுவாசத்திலே அசைவில்லாமல் இருக்க முடியும். இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தைகளுக்கு முற்றிலுமாக நாம் ஒப்புக்கொள்வோம். தேவன் நம்ம எதற்காக முன்குறித்தார், எதற்காக அழைத்தார், ரட்சித்தார், இன்றைய வரைக்கும் நடத்தி வருகிறார். அவருடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அவர் மேல் அசைவில்லாத நம்பிக்கையை நாம் வைக்க வேண்டும். அந்த விசுவாசத்தில் அசைவில்லாதவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்கு அன்பு அடிப்படையாக நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இந்த நம்பிக்கையின் ரகசியம் என்ன? இந்த நம்பிக்கையின் ரகசியம் என்பது விசுவாசத்தினாலே கிறிஸ்து நமக்குள்ளே வாசமாய் இருப்பதுதான் இந்த நம்பிக்கையின் ரகசியமாக இருக்குது. The mystery of hope. இந்த நம்பிக்கையின் ரகசியம் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து நமக்குள் வாசமாய் இருக்கிறார் என்பது நாம் இன்றைக்கு வாழக்கூடிய அன்பின் குமாரனின் ராஜ்யம், மறுமையின் ராஜ்யம். அங்கே நாம் தேவனோடு வாழக்கூடிய நம்முடைய நித்தியம் எப்படிப்பட்டது? நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருப்போம், அவருக்குள்ளே நாம் ஜீவிப்போம், அசைவோம், வாழுவோம் என்பதாக இருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவரை விளக்கு, அவரே ஆலயம், நாம் அவரோடு இசைவாக இணைக்கப்பட்டு கட்டப்பட்டு இருக்கிறோம் என்ற இடத்திலே நம்முடைய நித்தியத்தின் நம்பிக்கை இருக்கிறது. சுவிசேஷத்தின் நம்பிக்கையினால் அழைக்கப்பட்டு, அபிஷேகத்தின் நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டு, உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை, மகிமையடைவோம் என்ற நம்பிக்கைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காலை வேளையிலே நம்பிக்கையின் வார்த்தைகள் நம்முடைய ஜீவியத்திலே நிலை பெறும்படியாக தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக.